சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நவராத்திரியில் இன்றைக்கி 4th டே. இன்றைக்கி பிரசாதம் கதம்ப சாதமும் மாங்காயில், அதாவது பச்சை பட்டாணியில் மாங்காய் தேங்காய் கலந்த மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல், இது ரெண்டும் தாங்க. இப்போ அதுக்கு கதம்ப சாதம் ரெடி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்டைலில், என்னோடய வெர்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு 1/4 கப்பு தேங்காய், அதையும் நல்லா இதோட துருவி வதக்கிட்டுங்க ஆற வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே என்கிட்ட வேக வச்ச தோரம் பருப்பு இருந்ததுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் 1 கப்பு பச்சரிசின்னா அதுக்கு 1/2 கப்பு தோரம்பருப்பு அளவு. தண்ணி அரிசிக்கு தான் கணக்கு எடுத்துக்கணும், பருப்பை நீங்கள் கணக்கில் சேர்த்துக்கூடாது. நீங்கள் இந்த தோரம்பருப்பை 1/2 கப்பை தோரம்பருப்பு மட்டும் போடலாம், இல்லை 1/4 கப்பு தோரம்பருப்பு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அந்த மாதிரி நீங்கள் கலந்து போடலாம். நான் வெறும் தோரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். புளித்தண்ணி ஒரு டைல்யூட்டாக கரைச்சது 1 கப்புங்க. இப்போ இதுக்கு கதம்ப சாதங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா காய்கறியும் கலந்தது தாங்க இந்த கதம்ப சாதம்னு சொல்கிறது. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள், அதாவது காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, இந்த மாதிரி இதெல்லாம் தவிர மித்த நாட்டு காய்கறிகள் எல்லாம், பூசணிக்காய், பரங்கிக்காய், சௌச்சவ்வு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, நூற்கோல், பீன்ஸு, கொத்தரங்காய், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் உங்களால் முடியுமோ, இல்லை வீட்டில் இருக்கிற காய்கறிகளை கூட ஒரு 5-6 காய்கறிகள், உருளைக்கிழங்குன்னு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நான் டைரெக்டாக 1 பாட் ரைஸாக குக்கர்லேயே டைரெக்டாக நான் தாளிக்க போகிறேன். அதனால் நான் தாளிக்கும் பொழுது ஒன்று ஒன்றா நான் தாளித்து எப்படின்றதையும் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வறுத்த பொடியை நம்ம வறுத்த இந்த கொத்தமல்லியை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக நம்ம இந்த கதம்ப சாதங்கிறது கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் மாதிரி தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் சொல்கிறது என்னமோ கதம்ப சாதம்னு நம்ம சொல்கிறது. அது இந்த நவராத்திரி சமயத்தில் அம்பாளுக்கு அது ஒரு நாள் நைவேத்தியமாக படைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பச்சை பட்டாணியில் தேங்காய் மாங்காய் சுண்டலையும் எப்படின்றதையும் நான் ரெடி பண்ணி காட்டுறேங்க. ஸ்வீட்டு உங்கள் விருப்பங்க, எந்த ஸ்வீட் வேணாலும் நீங்கள் செஞ்சு படைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி காலையில் கதம்ப சாதம் படைச்சிட்டு சாயந்தரம் பட்டாணி சுண்டல், இவ்வளோதாங்க என்னுடைய நைவேத்தியம். பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணிட போகிறேன். நைவேத்தியங்கிறது அவங்கவுங்க விருப்பம், குடும்ப சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம், நம்மளால் என்ன முடியுமோ அதுதாங்க. நிறைய சொல்லுவாங்க, இன்றைக்கி இதை படைக்கணும், இன்றைக்கி இதை படைக்கணும், இன்றைக்கி இதை செய்யணும், இந்த கலர் புடவை கட்டிக்கணும், இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் 200% கரெக்டு, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்மளால் அன்னன்னைக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு கல்கண்டு திராட்சையை வச்சு நைவேத்தியம் பண்ணி மனசார கும்பிட்டாலும் இந்த நவராத்திரி சமயத்தில் அம்பாள் நம்ம தாயோட மிக கருணையான தாயவள். நம்பிக்கையோட உள்ளன்போட கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த, அம்மா எல்லாம் நீ தான், உன்னை விட்டால் எனக்கு யாரும் கதி இல்லை, என்னை காத்தருளுமான்னு சொல்லி வேண்டி கும்பிட்டோன்னா அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம். பாருங்க, இந்த கதம்ப சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு வடை சட்டியை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்ந்து நெய் உருகினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிட்டு, கடுகு வடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த உரித்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் தாளித்து அது ஒரு வதக்கினதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம்
ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஒரு செமி சாலிடாக காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு புளித்தண்ணியை ஊற்றி சாம்பார் தூளுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன தூள் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த தூளைங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு புளித்தண்ணியும் சேர்த்துட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்கங்க. அதுக்கப்புறம் இந்த கலவையை அப்படியே நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து, அரிசிக்கு தாங்க கணக்கு, 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்து உப்பில்லாமல் ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த அரிசியை சேர்த்த கையோட நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பொடியும் இதோட நல்லா சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசிலுங்க உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்கங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வடை சட்டியில் நம்ம வதக்கணும் இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேங்க குக்கரில். இப்போ இதுக்கு ஊற்றுற அந்த 4 கப்பு தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக சாதம் நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக சாதம் அழகாக நல்லா குழன்னு வெந்து சும்மா வாசனையே தூக்குதுங்க. நல்லா இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஊற்றி கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிட்டேங்க. ஸோ கதம்ப சாதம் ரெடி. அடுத்தது நான் மாங்காய் சுண்டலையும் ரெடி பண்ணி காட்டுறேங்க. நான் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு இந்தமாரி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். இதை தாளித்து கருவேப்பிலையோட இந்த பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கிற இந்த க்ரீன் பீஸ் பட்டாணியை இதோட சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இறக்க போகிற நேரத்தில் இந்த பாருங்கள் இந்த கேரட் திருவள்ளில் இந்த தேங்காயை திருவி வச்சுருக்கேன். தேங்காயும் மாங்காயும் இந்த பட்டாணிக்கு உள்ள அந்த சூட்டோடையே இதை போட்டு அப்படியே பரட்டி எடுத்துட வேண்டியதாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பாருங்க, இந்த மாதிரி தேங்காயும் மாங்காயும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே ஒரு பெரட்டு, அவ்வளோதான். இந்த சூட்லேயே இந்த தேங்காயும் மாங்காயும் இதோட நல்லா மெர்ஜாகி நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு பக்கம் தேங்காய் நறுக்குன்னு கடிப்பட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் மாங்காய் நல்லா கடிப்பட்டுக்கிட்டு, அடடா 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 பிரமாதமாக இருக்குங்க. நல்லா என்னங்க, நல்ல அருமையான சூப்பரான ட்ரெடிஷ்னலான சட்டுன்னு செய்யக்கூடிய நவராத்திரி சமயமாக இருந்தாலும் சரி, எனி அக்கேஷனாக இருந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கூட டீ காஃபியோடு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இதை எப்படின்றதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். சாயந்தரம் அம்பாளுக்கு இந்த நவராத்திரி சுண்டலை ரெடி பண்ணி சாப்பிடுங்கங்க. ஓகே, இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு பிரசாதம் கதம்ப சாதம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். உங்களுக்கும் இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அம்பாளுக்கு படைச்சி எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. பாய்.